நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 22/5/2026 ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து எஸ்கேவோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது. எஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நேற்று வந்து நம்ம வீடியோ போடலாம், ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதனால் போட முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வரும். அதே மாதிரி நிறைய இடையூறுகள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் நேற்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு சரியா. அதே மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 990 அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி 080 வந்து நமக்கு அது பேஸாக வச்சு பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் இருக்குது. இப்போ அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 074 சரியா. அதே மாதிரி இன்றைக்கி 53வது ட்ரா எஸ்கேவோடது. பட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி வீடியோ நாளைக்கு வருது கண்டிப்பாக. ஏன்னா நேற்று வந்து உடம்பு செய்யாமல் போச்சு, அதனால் போட முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கடற்கரை இப்போ நைட்டே உட்காந்து எடுத்துருவோம். காலையில் உட்காந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பேசி அனுப்பிடுவோம். கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவு தான் இந்த ஜோதிடத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா. நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்லாம் பொறுத்த வரைக்கும் 080 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 805 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 618, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 730, 038, 123, அதே மாதிரி 074. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு தொடர்ந்து வந்திருந்தா இருக்குது. அது மாதிரி 3ஆம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்திருக்கு பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 730, அடுத்து 030 வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து 03 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 223 வந்திருக்கு. அப்போ நமக்கு மறுபடியும் 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவிலையும் நமக்கு கிடைக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு வரோம். யாருக்காச்சும் உங்களுக்கு அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நான் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேம் டைம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 94, 50, 8, 0. இதுதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. ஏன் இந்த ரிசல்ட்டை நம்ம பதிவு பண்ணுறோன்னா, இதை பேஸாக வச்சு பார்க்கும்போது, அதாவது இதனுடைய வேல்யூ நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது. அதுக்காக தான் இந்த நம்பர் உங்களுக்கு எழுதி காமிக்கிறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெட்டராக அது திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். உங்கள் கணக்கில் அதுமாரி மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கும் தாராளமாக வருதுங்க, எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம் சரியா. அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது. என்ன காரணம்னா இந்த மாதத்தில் வந்து பெண்டிங் நம்பரை தான் நிறைய ஆடாமல் விட்டுட்டாங்க. அதில் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து ஒரு 2. ஆக்சுவலாக வந்து 2 போர்டுமே இதில் 1ஆம் நம்பர் வந்து பெண்டிங்கில் தான் நிற்கிது. பார்ப்போம். அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் வந்து ஒரு 5, சி போர்டில் வந்து ஒரு 3. இது ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது, பார்ப்போம். அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 62, பி போர்டில் 15, சி போர்டில் 7. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்கு. அதிகமான பெண்டிங் நம்பர் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா 3ஆம் நம்பருங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 60 தாண்டி, அதாவது ஒரு 2 மாதத்தை தாண்டி போயிட்டுருக்குது. எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏ போர்டில் மட்டுமே அது நிற்கிது, மற்றபடி எங்கேயுமே இல்லை. ஏ போர்டில் மட்டும் கிட்டத்தட்ட 62 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு. 3ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வரதில்லை. அதே போல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 10, சி போர்டில் 19. இது 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. யாருக்காச்சும் 4ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். எனக்கும் பிரதானமாக 4 நம்பர் தான் கிடச்சது. ஏன்னா 3 போர்டு பெண்டிங்கும் போது கண்டிப்பாக ஒரு போர்டாவது எடுத்து ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 2 இடத்துல தான் ஏதாவது மேட்சாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0 வரதுனால தான் 9ஆம் நம்பர் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா கொண்டு வர மாட்டோம். அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து ஒரு 18, பி போர்டில் 3, சி போர்டில் 3. இதுவும் நமக்கு ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் தான் நிற்கிது, பார்ப்போம். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 24, பி போர்டில் 4, சி போர்டில் 11. இதுவும் ஆக்சுவலாக 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. 6ஆம் நம்பர் இந்த மாதம் நமக்கு கிட்டத்தட்ட 24 நாளைக்கு மேலே ஏ போர்டிலே வராமல் நிற்கிது, பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 24ங்கும் போது நமக்கு ஒரு மாதம் பக்கமாக கிட்டத்தட்ட வந்துருச்சு. பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 நாள் போச்சுன்னா அதுவும் நமக்கு ஒரு மாதம் ஆயிடும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் 24, பி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் ஒரு 10. இதுவும் நமக்கு ஆக்சுவலாக 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. ஏன்னா
பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இந்த மாதம் நிறைய பஞ்சமே இல்லாமல் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வின்னிங் வரணும். பட் வரமாட்டேங்குது. சரியா? இப்போ எடுத்துட்டாங்கன்னு டக்கு டக்குன்னு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 7, பி போர்டில் 8, சி போர்டில் 16. இது ஒரு போர்டு தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்து 9ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 5, பி போர்டில் 37, சி போர்டில் வந்து ஒரு 6. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 0, பி போர்டில் 1, சி போர்டில். ஏன்னா 0 வந்து நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதத்தில். இந்த கடைசி இப்போ இந்த 2 ட்ராவில் நமக்கு அதிகமாக வந்து 0 தான் கொடுத்தாங்க. 0, 0, 5 அப்படின்னு கொடுத்தாங்க. சி போர்டில் பெண்டிங் இருந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இப்போ மறுபடியும் இன்றைக்கி அடித்தது 0, 8, 0ன்னு அடித்து மறுபடியும் அந்த பெண்டிங் நம்பரையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 4ஆம் நம்பர் எடுக்கலாம், அதிகமான பெண்டிங்கு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் எடுக்கலாம், 5ஆம் நம்பர் எடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. இதுதான் வந்து எனக்கு ஆக்சுவலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 423, 523, 245, 524, 435, 523, அடுத்து 235, 524, 345, 543, 453, 354. சரியா? இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். எனக்கும் ரொம்ப பெட்டராக தெரியுது, அதனால தான் அது கொடுக்குறோம். சரியா? அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 42, 23, 52, 32, 24, 35, 54, 34, 43, 53, 34, 45, 32, 24, 52, 43, 43. இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெட்டராகவே தெரிஞ்சுது. பார்க்கலாம் எப்படி வருது. இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, ரொம்ப சிம்பிள். 080. 080 ஒரு நம்பரா அப்படின்னா ஆமாம். இதுக்கெல்லாம் என்னத்தை வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். பட் இருந்தாலும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வர இந்த 80 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதனால தான் இந்த 80 அப்படிங்கிற நம்பரை நம்ம வச்சு இன்றைக்கி நான் வேல்யூ நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. அது என்ன நம்பருங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 0க்கு 3 வருமா, கண்டிப்பாக வரும். 0க்கு 3, 8க்கு 3, 0க்கு 3 இது கொஞ்சம் பெட்டரான நம்பர் தான். ஆனால் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் அதே மாதிரி வந்து 0க்கு 3ஆம் நம்பரும் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. யாருக்காச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக ப்ளஸ் 5ஆம் நம்பரா, 0க்கு 5 வருமா, கண்டிப்பாக வரும். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருமா, கண்டிப்பாக வரும். இந்த 5ஆம் நம்பருக்கும் 0க்கும் 5ஆம் நம்பர் வரும். ஏன்னா 5ஆம் நம்பர் வந்து வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 0உடைய பவர் நம்பரே 5ஆம் நம்பர் அப்படிங்கும்போது நமக்கு இது வரலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா? அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? ட்ரை பண்ணி பார்க்குறவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான், 3 போர்டு பெண்டிங்கு. 0க்கு 4 வரும், 8க்கு 4 வரும், அதே மாதிரி 0க்கு 4. இந்த மாதிரி கூட நமக்கு மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது. அதனால தான் அந்த நம்பர்களை கொண்டு வரேன். நம்ம நினைக்கிறோன்னா இப்போ வந்து 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. அது போக 4ஆம் நம்பரும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து கொண்டு வரோம். சரியா? உங்களுக்கு எது இதில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அது தாண்டி 2ஆம் நம்பர், இதில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் தான் நான் கொஞ்சம் பிரதானமாக எதிர்பார்க்குறேன். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அது மாதிரி எதுவும் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.